மனிதனுக்கு இரண்டு எதிரிகள், ஒன்று நஃப்ஸ் மனோ இச்சை, இன்னொன்று ஷைத்தான் இப்லீஸ். இந்த இப்லீஸை பொறுத்தவரை வல்ல அல்லாஹ் அவனுக்கு சில வல்லமைகளை வழங்கியிருக்கிறான். சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நமது தாயார் சையதத்துனா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சுவனத்திலிருந்தே பூமிக்கு இறக்கியவன். வல்ல அல்லாஹ்விடம் அவன் சவால் விட்டிருக்கிறான், நான் மனிதர்களை வழிகெடுப்பேன், அத்துணை பேரையும் நரகத்தில் கொண்டு சேர்ப்பேன் என்று அவன் சவால் விட்டிருக்கிறான். எனக்கு நீண்ட ஆயுள் காலம் தர வேண்டும் என்றும் அவன் கேட்டு பெற்றிருக்கிறான். இத்தகைய ஷைத்தான் மனிதர்களை பலவிதமாக வழிகெடுத்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் அறிவோம். யாரை எந்த குற்றத்தின் அடிப்படையில் வீழ்த்தலாம் என்பதை தெள்ளத் தெளிவாக தெரிந்தவன், மனிதர்களினுடைய இரத்த நாளங்களில் ஓடக்கூடியவன் என்கிறார்கள் வல்லல் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அவனிடமும் நம்முடைய நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய மனோ இச்சையிடமும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதே இந்த குறு உரையினுடைய நோக்கம். சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பொழுது தெருவிலே சென்று கொண்டிருந்த பொழுது எதிர்த்தரப்பிலே இப்லீஸ் 5 கழுதைகளை சுமைகளோடு ஓட்டி வருகிறான். இவைகள் என்ன என்று கேட்கிறார்கள் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவன் சொன்னான், திஜாரத்துன் அத்லபுலஹா முஷ்தரீன், இது ஒரு அற்புதமான வியாபாரம், இதை வாங்கக்கூடியவர்களை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்கிறான். என்ன வியாபாரம் இது என்று அவர்கள் கேட்க அவன் சொன்னான், முதலாவதாக முதல் கழுதையிலே இருக்கக்கூடிய மூடையில் ஜூர் என்று சொல்லக்கூடிய அநீதம் இருக்கிறது, இதை நீ யாருக்கு விற்பாய் என்று கேட்ட பொழுது அரசர்களுக்கு நான் விற்பேன் என்றான். இரண்டாவது கழுதையில் என்ன இருக்கிறது என்று கேட்ட பொழுது பெருமை இருக்கிறது, தற்பெருமையும் பெருமையும், இதை நீ யாருக்கு விற்பாய் என்று கேட்ட பொழுது தலைவர்களுக்கு நான் விற்பேன் என்றான். மூன்றாவது ஹசத் என்று சொல்லக்கூடிய பொறாமை, இதை நீ யாருக்கு விற்பாய், உலமாக்கள் என்று சொல்லக்கூடிய அறிஞர்களுக்கு நான் விற்பேன் என்றான். நான்காவது மோசடி, இதை நான் வியாபாரிகளுக்கு விற்பேன் என்றும், ஐந்தாவது குபாடம், இதை நான் பெண்களுக்கு விற்பேன் என்றும் அவன் சொன்னான். எனவே அவன் சொல்லி இருக்கக்கூடிய இந்த 5 விஷயங்களிலும் இந்த 5 நபர்களும் மிக்க எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை இந்த உரையின் வாயிலாக சொல்லி, அல்லாஹ் இந்த இப்லீஸினுடைய இந்த குபாடங்களை விட்டு நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.